அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து ரசிக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹுடைய நூறிலிருந்து பிரிந்து இவ்வுலகிற்கு வருகை தந்து நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டி சென்ற எம் பெருமானார் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. ஆமீன். இதுவரைக்கும் நம்ம வரலாற்றிலே மிக பிரபல்யமான முக்கியமான போர்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய போர் அப்படிங்கிறது வரலாற்றில் நம்ம யார் அறிந்திராத பிரபலம் இல்லாத போராக இருந்தாலும் மிக முக்கியமான போர். ஏன்னா இந்த போருடைய முடிவில் அல்லாஹு தாலா எண்ணற்ற சட்டத்திட்டங்களை நமக்கு குர்ஆனில் இறக்கி காட்டியிருக்கான். இந்த போருடைய முடிவில் முஸ்லீம்களுக்கு கண்ணியத்தையும் இன்னும் நயவஞ்சகர்களுக்கு இழிவையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். இந்த போர் தான் என்னன்னா பனு முஸ்தலக் அப்படி இல்லைன்னா பனு முரைசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா முஸ்லீம்களுக்கும் பனு முஸ்தலக் கிளையினருக்கும் மத்தியில் இந்த போர் நடந்ததுனால பனு முஸ்தலக் அப்படின்னும் முரைசி அப்படின்ற இடத்துல நடந்தனால பனு முரைசி அப்படின்னும் இதுக்கு பேர் வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் இருக்கும்போது பனு முஸ்தலக் கிளையை சேர்ந்த அவங்க தலைவர் இருப்பாங்களே, அவங்க ஹாரிஸ் இப்னு அபுல் இரார், அவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்கன்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை உண்மைப்படுத்துறதுக்காக இது உறுதிதான் உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக புரைதா ரலியல்லாஹு அன்ஹுவை அனுப்பி வைக்கிறாங்க. வழியில் போய்கிட்டு இருக்கும் போதே புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அபுல் இராரை சந்திச்சு அது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரசூல்லா கிட்ட சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹும் தன் சஹாபாக்களோட கிளம்புறாங்க. அப்போ மதீனால கிளம்பும் போதே ரசூலுல்லாஹுடைய பிரதிநிதியா ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவை நியமிச்சுட்டு போறாங்க. நியமிச்சுட்டு போற வழியில இந்த அபுல் இரார் இருக்காங்களே, அவங்களும் நிறைய அரபு கூட்டத்தினரும் வந்திருந்தாங்க போருக்காக. அப்போ முஸ்லீம்களுடைய படை எத்தனை பேர் வராங்க, அவங்க எவ்வளோ ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு முஸ்லீம்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய கூட்டத்திலேருந்து அபுல் இரார் ஒரு தூதுவனை அனுப்புகிறாங்க. இதை தெரிஞ்ச சஹாபாக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னு இந்த தூதுவனை கைது செஞ்சு அந்த இடத்துல கொலையும் செஞ்சிடறாங்க. இப்போ இந்த செய்தி அபுல் இராருக்கு அவனுடைய கூட்டத்துக்கும் தெரியுது. இந்த மாதிரி முஸ்லீம்கள் தன்னுடைய தூதுவனை கொலை செஞ்சுட்டாங்க, நம்மளை நோக்கி மிக வேகமாக வராங்கன்ற செய்தி தெரிஞ்சவனே அந்த அபுல் இராரோட இருந்த சில அரபு கூட்டம் முஸ்லீம்கள் மேலே இந்த பயத்தால் அந்த போரை விட்டு புறமுதுகு காட்டி ஓடிடுறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரைசி அப்படின்ற இடத்துக்கு வராங்க. ஏன் அப்படின்னா அங்கே தான் அந்த எதிரி காஃபிர்கள் தங்கி இருந்தாங்க. அந்த இடத்துக்கு வந்தவனே அந்த இடத்துல ரசூல்லா ஃபர்ஸ்ட் தன்னுடைய சஹாபாக்களை வரிசைப்படியாக நிற்க வைக்கிறாங்க. வரிசைப்படியாக நிற்க வச்சு முஹாஜிர்கள் சஹாபாக்கள் இருக்காங்க இல்லையா, மக்காவாசிகள், அவங்களுடைய கொடியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கையில் கொடுக்குறாங்க போர்க்கொடியை. அன்சாரி சஹாபாக்கள் மதீனாவாசிகள் இருக்காங்களே, அவங்களுடைய கொடியை ஸஅத் இப்னு அபூ உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கையில் கொடுக்குறாங்க. இந்த போர் முதல்ல ஒரு அம்பு எரிஞ்சுதான் ரெண்டு பேருமே தங்களுக்குள்ள தாக்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க கட்டளை இட்டவனே முஸ்லீம்கள் ஒரே பாய்ச்சல அந்த எதிரி படை மீது பாய்ந்து அவங்கள தாக்குதல் நடத்துறாங்க. இந்த போருடைய முடிவில் முஸ்லீம்கள் வெற்றி பெறாங்க, அந்த எதிரி படை தோற்கடிக்கப்படுறாங்க. இந்த போர்ல எந்த ஒரு முஸ்லீம் சஹாபாக்களும் கொலை செய்யப்படலை. ஆனால் ஒரே ஒரு சஹாபா மட்டும், ஒரு அன்சாரி தோழர் அவங்க முஸ்லீம்னு தெரியாம எதிரி படையை சார்ந்தவங்கன்னு நினைச்சு அந்த இடத்துல கொலை செஞ்சிடறாங்க. இப்படி நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் புகாரி கிதாப்ல எப்படி வருதுன்னா இந்த போர்ல எந்த ஒரு சண்டையும் நடக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்தலக் கிளையை தாக்குதல் நடத்துறதுக்காக அவங்க இருக்க இடத்துக்கு போறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல இருக்க முஸ்தலக் கிளையினர் ஏதோ ஒரு வேலையை அவங்க ஊரை விட்டு வெளியில போயிடுறாங்க. அதனால அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய பெண்கள், அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் முஸ்லீம் கைப்பற்றிட்டு வராங்க. நம்ம புகாரி கிதாபில் சொல்லப்படுது.
இந்த போர் முடிஞ்ச அந்த உடனே அவங்க அந்த காஃபிர்களுடைய குடும்பத்தினர்கள், முஸ்லிம் பெண்கள், இன்னும் எல்லாருமே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள் கைப்பற்றிட்டு வந்து அதை வந்து எல்லா சஹாபாக்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அப்படி பிரித்து கொடுக்கும்போது அந்த அபூ லிராருடைய மகளா இருக்கக்கூடிய ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா யாருடைய பங்குல போறாங்கன்னா ஸஅத் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட போறாங்க. இதுக்கு ஸஅத் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை நிர்ணயம் செஞ்சு யார் அதை கொடுக்குறாங்களோ அப்போ நான் இவங்களை உரிமை விடணும் ஒரு ஒப்பந்தமும் செய்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பொறுப்புல ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹாவை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அந்த தொகையை கொடுத்து உரிமை விடுறாங்க. உரிமை விட்டு ரசூலுல்லாஹ் வந்து அந்த முஸ்தலக் இளைஞர்கிட்ட பெண் பேசி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. இந்த திருமணத்துக்கு பிறகு அந்த கிளையை சேர்ந்த 100 குடும்பத்தை சஹாபாக்கள் வந்து உரிமை விட்டுறாங்க. ஏன்னு காரணம் கேட்கும் போது சஹாபாக்கள் சொல்றாங்க, இப்ப இந்த குடும்பத்தினர் எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமனார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க, நாங்க எப்படி உங்களை அடிமையா வச்சிருக்கிறது, அதனாலதான் நாங்க உரிமை விட்டுட்டோம்னு சஹாபாக்கள் எல்லாருமே சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் மேல எவ்வளோ ஒரு முஹப்பத்தா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த போர்ல இதுவரைக்கும் எந்த போர்ல கலந்து கொள்ளாத நிறைய ஒரு நயவஞ்சக கூட்டம் இந்த போர்ல கலந்து கொண்டுச்சு. எதுக்காகனா முஸ்லீம்கள் எப்படியே நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுல முக்கிய பங்கு வகிச்சவங்க தான் யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு உபை. இவன் ஒரு மிகப்பெரிய நயவஞ்சகன். நயவஞ்சகன்னா என்ன, அவனுடைய ஈமான்ங்கிறது ஒரு வாயளவில் வெளிப்படையில் இருக்கும், ஆனால் உள்ரங்கத்தில் அவனுக்கான ஈமான் அப்படிங்கிறது இருக்காது. உள்ரங்கத்தில் எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற அந்த இது வந்து அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு வரத்துக்கு முன்னாடி அவுஸ் கோத்திரமும் கஜ்ரஸ் கோத்திரமும் அப்துல்லாஹ் இப்னு உபையை தலைவரா வந்து எடுத்துக்கிறதுக்காக நிர்ணயம் செஞ்சிருந்தாங்க. அவன் தான் தலைவர்னு சொல்லிட்டு. ஆனா எப்ப ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வந்தாங்களோ அப்பவே எல்லா மக்களும் ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க, ஈமான சொல்லி அல்லாஹ்வை ரசூல் ஈமான் கொண்டு முஸ்லிம் சஹாபாக்களா மாறிடுறாங்க. இதுல இருந்து அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு ஒரு கோபம். அவன் வந்து அரசர் ஆகாததுக்கு ரசூலுல்லாஹ் தான் காரணம். அதுல இருந்து எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹுக்கும் சஹாபாக்களுக்கும் அதிகமான துன்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவன் முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஸஅத் இப்னு அபூ பக்கர் ரலியல்லாஹு அவங்க உடல் நலம் சரியில்லாம இருக்காங்க. அவங்கள நலம் விசாரிக்கிறதுக்காக கழுதை மேல உட்கார்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ உபை வந்து ஒரு சபையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, முஹம்மதே நீங்க எங்கள் மீது புழுதிகளை வந்து கிளப்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில நின்று குர்ஆன் ஆயத்துக்களை ஓதி காட்டிட்டு இருக்காங்க. அப்போ அப்துல்லாஹ் இப்னு உபை சொல்றான், நீங்க உங்க வீட்டிலே இருங்க, எங்களுடைய சபைக்கெல்லாம் வந்து எங்க யாருக்கும் வந்து தொந்தரவு கொடுக்காதீங்கன்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உபை வந்து சொல்றான். இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கும் சஹாபாக்களுக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவன் பத்ரு போருக்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறான். ஆனா அப்படி அவன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலும் அவனுடைய ஈமான் அப்படிங்கிறது ஒரு வாய் அளவுல தான் இருக்கு. அவன் உள்ள செயல்படுறது ஃபுல்லாவே முஸ்லீம்களை எப்படியாவது நம்ம வந்து தோற்கடிக்கணும், அவங்களை எப்படியே பழி வாங்கணுன்ற அந்த எண்ணத்துல தான் அவன் வந்து இருந்துட்டு இருக்கான். எதுக்காக இவன் இப்படி வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டானா இந்த உலகத்துடைய சட்டத்திட்டங்கள்ல இருந்து அவன் தன்னை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது யாரெல்லாம் முஸ்லீம் ஆயிட்டாங்களோ அவங்கள வரி கட்ட தேவையில்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக அவன் வந்து இந்த இதை வந்து இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிட்டான். இனி எந்த அளவுக்குலாம் இருந்தான் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே ஜும்மா தொழுகை இருக்கும் போது மிம்பர்ல ஏறி ஹுதுபாவோட போவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறினோடனே அப்துல்லாஹ் இப்னு உபை எழுந்து சொல்வான், இவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர், இவங்க உங்க முன்னாடி வந்திருக்காங்க, இவங்க மூலியமா தான் அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுத்துருக்கான். எனவே நீங்க இவங்களுக்கு உதவி செய்யுங்க, இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, இவங்க சொல்றத செவி தாழ்த்தி கேளுங்கன்னு சொல்லி சொல்லுவான். இதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் ஹுதுபா ஓதுவாங்க. ஆனா இவன் செய்யக்கூடிய நிறைய அந்த விஷயங்களை சஹாபாக்கள் தெரிஞ்சிருந்தாங்க. உஹது போர்ல முஸ்லீமுக்கு எதிராக எவ்வளவு பெரிய கிளர்ச்சி செஞ்சான், இன்னும் அஹல் போர்ல எப்படி எல்லாம் இருந்தாங்கிறத முஸ்லீம் தெரிஞ்சிருந்தாங்க. அப்ப உஹது போர் முடிஞ்சு ஒரு நாள்
மதினாக்கு வந்துடுறாங்க சஹாபாக்கள் எல்லாம். அப்போ ஒரு நாள் ஜும்மா அன்னைக்கு ரசூலுல்லாஹ் இதே மாதிரி குத்துபா ஓதும் போது இவன் எழுந்து சொல்ல நிற்கிறான். அப்போ சஹாபாக்கள் எல்லாருமே அவனை ஆடையை பிடிச்சி இழுத்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் எதிரியே நீ உட்கார், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நீ என்னென்ன எங்களுக்கெல்லாம் வந்து ஏமாத்தனன்னு எங்களுக்கு தெரியும், இதை சொல்றது உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்ப இவன் சொல்றான், நான் என்ன தப்பாவா சொன்னேன், அவருக்கு ஆதரவு கொடுக்க தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் எல்லாம் தாண்டி மஸ்ஜித் நபவியை விட்டு வெளியில போயிடுறான். வெளியில போகும்போது ஒரு அன்சாரி தோழர் சொல்றாங்க, உனக்கு நாசம் உண்டாகட்டுமாக, நீ போய் ரசூலுல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேளு, கண்டிப்பா ரசூலுல்லாஹ் உனக்காக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்கன்னு சொல்லும் போது என்னன்னா எனக்காக யாரும் பாவ மன்னிப்பு தேட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு நளீர் கூட்டத்தோட சேர்ந்து முஸ்லீமுக்கு எதிராக கிளர்ச்சிகளை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் நளீர் கூட்டத்துக்கிட்ட என்னெல்லாம் பேசினானோ நல்ல வகையில இருக்கிறான். நபியே நீங்க நயவஞ்சகர்களை பார்க்கலையா, அவங்க இந்த உலகத்துல வேதத்தை உடையவர்களை நிராகரிக்கும் தங்கள் தோழர்களை பார்த்து சொல்வாங்க, நீங்க உங்க வீட்டுல இருந்து வெளியேற்றப்பட்டா நாங்களும் உங்களோட வெளியேற்றப்படுவோம், எந்த ஒரு காலத்திலையும் உங்களுக்கு எதிரா நாங்க எந்த செயல்களையும் செய்ய மாட்டோம், உங்களுக்கு எதிரா யாராவது போர் புரிஞ்சா கண்டிப்பா நாங்களும் உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிச்சயம் அவங்க பொய்யர்களா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் இவங்க அது எதிரிகள் எல்லாமே முஸ்லீம்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. முஸ்லீம்களுக்கு எதிரியா இருந்த யூதர்களா இருக்கட்டும், நயவஞ்சகர்களா இருக்கட்டும், இணை வைக்கிறவங்களா இருக்கட்டும், யூதர்கள்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவங்க, நயவஞ்சகர்கள் அப்படின்னா வெளிரங்கத்துல வெளிப்படையில பார்க்கும்போது முஸ்லீம் மாதிரியும் உள்ரங்கத்துல அவங்க உள்ள மனசு ஃபுல்லா முஸ்லீம்கள் மீது குரோதத்தை விரோதத்தை வச்சிருக்காங்க. இணை வைக்கிறவங்கன்னா அல்லாஹோட தன்னுடைய வழக்க வழிபாட்டுல இன்னும் ஒருத்தவங்கள சேர்த்துக்கிறவங்க இணை வைக்கிறவங்க. இவங்க 3 பேருமே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. அதாவது நம்ம முஸ்லீம்களை தோற்கடிக்கணும்னா அவங்க ஆள் பலமோ இல்லை படை பலமோ இல்லைன்னா வந்து எதுவுமே தேவையில்லை. முஸ்லீம்கள் இவ்வளோ வெற்றிக்கு காரணம் அவங்க கிட்ட இருக்க ஆட்களோ இல்லை அவங்க கிட்ட இருக்க படைகளோ இல்லை அவங்க வச்சிருக்க இதுவோ எதுவும் காசு பொருட்களோ எதுவுமே கிடையாது. அவங்க இஸ்லாமிய சமூகத்தினர் வச்சிருந்த அந்த நற்குணங்களும் உயர் பண்புகளும் தான் அவங்களோட வெற்றிக்கு காரணங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த விஷயத்துல இப்ப இந்த பனு முஸ்தலக் போர்ல நிறைய நயவஞ்சகர்கள் கலந்துருந்தது. இதுக்கு அவங்களுக்கு ஒரு சாதகமாச்சு. நயவஞ்சகர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மதினாவாசிகள். அப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்ப எதா இருந்தாலும் ஈஸியா அவங்களுக்கு வந்து குழப்பங்களை ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சாதகமா இருந்துச்சு. இந்த நயவஞ்சகத்துல அவங்க போட்ட திட்டத்தை ஒரு விஷயம், அதாவது முஸ்லீம்களை தரக்குறைவாக்கணும், அவங்களை எப்படியாவது நம்ம வந்து இஸ்லாத்துல இருந்தே திருப்பின்னு நாங்க போட்ட திட்டம் ஒரு விஷயத்துல நல்லா அவங்களுக்கு வந்து செட் ஆச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 5வது ஒரு திருமணம் வந்து செய்யறாங்க. அது யாரு அப்படின்னா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி தலாக் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜைனப் பின்த் ஜாஷ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்சு கொள்றாங்க. இது எப்படி கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம இஸ்லாத்தில் 4 திருமணம் செஞ்சு கொள்ளதான் அனுமதி இருக்கு. எதற்காக ரசூலுல்லாஹ் 5வது ஒரு திருமணம் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. 2வது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பு மகன். அந்த காலகட்டத்தில் அரபியர்கள் வந்து வளர்ப்பு மகனை தன்னுடைய சொந்த மகனா கருதுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து தன்னுடைய மகனுடைய மனைவியை முஹம்மது திருமணம் செஞ்சு கொள்ளலாம்? அது மட்டும் இல்லாமல் எப்படி கதை கட்டுறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நாள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்துட்டாங்க. அவங்க அழகுல வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஈர்க்கப்பட்டுட்டாங்க. அதை தெரிஞ்ச ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவியை வந்து தலாக் விட்டு ரசூலுல்லாஹ்க்கு விட்டு கொடுத்துறாங்க. இப்படியெல்லாம் பலவாறு குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க. அப்போ புதியதாக இஸ்லாமுக்கு இந்த சஹாபாக்களுக்கு இதை ஈமான பலவீனப்படுத்துறதுக்கு ஒரு செயலாக இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் தஆலா இறைவசனம் இறக்குறான், நபியே அல்லாஹுக்கு வணங்குங்க, அல்லாஹுக்கு வழிபடுங்க, இணை வைக்கிறவங்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் வழிபட்டு நடக்காதீங்க, உங்களுடைய இறைவன் நன்கறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறன்ற இந்த ஆயத்தை அல்லாஹ் வந்து இறக்குறான். இந்த போருக்கு முன்னாடி இந்த நயவஞ்சகர்கள் முஸ்லீம்களுக்கு என்னெல்லாம் வந்து கொடுமைகளை கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் முஸ்லீம்களை ஏமாற்றினாங்கிறது எல்லாமே சஹாபாக்களுக்கு தெரியும். ஏன்னா குர்ஆனின் மூலமா அல்லாஹ் தஆலா அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் அறிவிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தான்.
அந்த ஒரு விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க நயவஞ்சகர்களை கவனிக்கலையா? அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வருஷத்துல ஒரு முறையோ அல்லது இருமுறையோ சோதனைகளை கஷ்டங்களையும் நம்ம கொடுத்தோம். அப்படி இருக்கும் போது அவங்க ஈமான செயல்களை விட்டு விடல, அதுலேருந்து அவங்க திரும்ப நன்மையான விஷயங்களுக்கு வரவும் மாட்டாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் இறக்கியாரலாம். இப்போ இந்த போர் முடிச்சுட்டு எல்லாரும் மக்காவுக்கு திரும்புகிறாங்க. மக்காவுக்கு திரும்பும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அந்த டைமில் ஒரு முஹாஜிர் சஹாபியும் ஒரு அன்சாரி சஹாபிக்குள்ளே ஒரு தண்ணிக்காக ஒரு பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனை வந்தோடனே அந்த அன்சாரி சஹாபி கூப்பிட்றாங்க, அன்சாரி கூட்டமே எனக்கு உதவிக்கு வாங்க. முஹாஜிர் சஹாபி கூப்பிட்றாங்க, முஹாஜிர் கூட்டமே எனக்கு உதவிக்கு வாங்க. இதுக்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் இருக்கும் போதே அறியாமை காலத்தில் பயன்படுத்தின வார்த்தைகள் இன்னும் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, இது ரொம்ப அசுத்தமான வார்த்தைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. இதுக்கடுத்து இந்த செய்தி நயவஞ்சகர்களுடைய தலைவன் உபைக்கு போகுது. அப்போ உபை என்ன பண்ணுறான்னா, அவன் இப்படி எல்லாமா பண்ணாங்க, நம்ம ஒரு நாயை கொழுத்த வளர்த்து விட்டா அது நம்மளையே தான் கடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அன்சாரி சஹாபாக்களை சொல்கிறான், பார்த்தீங்களா நீங்கள் உங்களோட ஊரில் அவங்களுக்கு இடம் கொடுத்தீங்க, உங்களோட எல்லா பொருட்களையும் அவங்களுக்கு பிரித்து கொடுத்தீங்க, ஆனால் இன்னைக்கு அவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வராங்க, இதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கறது எல்லாத்தையும் நிறுத்திடுங்க, அவங்க உங்கள் ஊரை விட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாங்கன்றத சொல்கிறான். இதை கேட்ட அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான்னா, நம்ம மதீனாக்கு போனவனே கண்ணியமானவங்க இழிவானவங்கள தம்ம ஊரை விட்டு வெளியே அனுப்பிடணும்னு சொல்கிறான். இது சொல்லும் போது அங்கே யார் இருக்காங்கன்னா, ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. உடனே ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்த தன்னுடைய சச்சா கிட்ட சொல்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அவங்கள ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு சொல்ல வைக்கிறாங்க. இதை சொல்லும் போது அங்கே கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. இதை கேட்டுன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபத்தோட சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் அஃபாத் இப்னு பிஷ்ருக்கு மட்டும் சொல்லுங்க, அவன் அப்துல்லா இப்னு போய் கொலை செஞ்சிருவான்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் தடுத்துடுறாங்க, வேணா இப்படி நான் செஞ்சேன்னா மக்கள் எல்லாம் பேசுவாங்க, முஹம்மது தன்னுடைய தோழர்களை கொலை செய்கிறாங்கன்னு பேசுவாங்க, அது தவறு, அப்படி செய்யக்கூடாதுன்னு விட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணம் செய்யாத அந்த நேரம் அது செய்ய மாட்டாங்க, வழக்கமே இல்லை. ஆனாலும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க, பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு வாழ்த்து கூறி போரில் வெற்றி பெற்றதுக்காக வாழ்த்து கூறிட்டு, இது நீங்கள் எப்போவுமே கிளம்பாத ஒரு வழக்கமாக இருக்க ரசூலுல்லாஹ், பயணிக்காத வழக்கம், எதுக்காக இப்போ கிளம்புறேன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு உபை சொன்னது உனக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது, மதீனாக்கு போனவனே கண்ணியமானவர்கள் இழிவானவர்களை தங்களோட ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்களாம். சொன்னேன்னு ரசூலுல்லாஹ் அவங்க உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்கிறாங்க, ஏ ரசூலுல்லாஹ் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்துல்லாஹ் இப்னு உபையை ஊரை விட்டு ஒதுக்கிடுங்க, அவன் தான் இழிவானவன், நீங்கள் தான் கண்ணியமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க, நீங்கள் உபையோடைய விஷயத்தில் கொஞ்சம் மிருதுவாக நடந்துக்கோங்க, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாரும் அவனை தலைவனாக ஏற்றுக்க முடிவு செஞ்சுருந்தாங்க, ஆனால் நீங்கள் வந்தவொடனே நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட ஈமானை ஏற்றுக்கொண்டோம், அதனால தான் உபைக்கு இந்த மாதிரி இருக்குது, அவன் உங்கள் மேலே கொஞ்சம் அந்த நீங்கள் வந்தனால தான் தலைவன் ஆக முடியலன்ற இந்த கோபத்திலே இருக்கான், அதனால் அவன் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்கிறான். இப்போ இந்த விஷயம் அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு தெரியுது, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே உடனே அப்துல்லாஹ் இப்னு உபை வரான். அப்துல்லாஹ் இப்னு உபை வந்தோடனே அவன் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியம் நான் அப்படி சொல்லலை அப்படின்னு அல்லாஹ் மேலே சத்தியமிட்டு சொல்கிறான். அவனோட சில அன்சாரி தோழர்களும் ஸைத் சின்ன பையன், நாங்கள் என்ன சொல்கிறோம் விளங்காமல் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பின் அறிவிக்கிறாங்க, இப்படி அவங்க சொல்லும் போது நான் என் வீட்டை விட்டு வெளியில் வரல, என் வீட்டில் தான் நான் அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ அல்லாஹ் தஆலா வஹீயின் மூலியமாக என்னை உண்மைப்படுத்தினா, அந்த ஆயத்து இறங்கினவனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைச்சிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புனாங்க, நானும் போனேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. இந்த ஆயத்தை ஓதி காட்டி ஸைதே அல்லாஹ் உன்னை உண்மைப்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னாங்க சொல்கிறாங்க. அந்த ஓய்வு அந்த பயணம் செஞ்சாங்க இல்லையா, எந்த அளவுக்கு பயணம் செஞ்சாங்கன்னா ரொம்ப கடுமையான பயணம். ஒரு நாள்
இன்னைக்கு நைட்டு கிளம்பி அடுத்த நாள் முற்பகல் வரைக்குமே எந்த இடத்துல சஹாபாக்களுக்கு ஓய்வே கொடுக்காம ரசூலுல்லாஹ் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ரெஸ்ட் அப்புறம் ஒரு இடத்துல ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக கொடுக்குறாங்க. அப்போ அந்த தொடர் பயணத்தின் காரணமாக அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, எல்லாரும் அயர்ந்து தூங்கிடுறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பழக்கம் இருக்கு, போருக்கு போகும்போது தன்னுடைய மனைவிகளில் ஒரு மனைவியை கூட்டிட்டு போவாங்க. அப்படி போகும்போது இந்த டைம் யாரை கூட்டிட்டு போகலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சீட்டை குலுக்கி போடுறாங்க. அதில் யாருடைய பெயர் வருதுன்னா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பெயர் வருது. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் வராங்க இந்த போருக்கு. இப்போ இந்த ஓய்வு எடுக்கிறாங்க இல்லையா, இந்த இடத்துல ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக அவங்க பல்லாக்கில் தானே வருவாங்க, பெண்கள் மறைச்சி வச்சிருக்கணும், அந்த பல்லாக்கில் இருந்து வெளியில போறாங்க. போயிட்டு சுயதேவி பூர்த்தி செஞ்சுட்டு தன்னுடைய இடத்துக்கு திரும்ப வராங்க. தன்னுடைய இடத்துக்கு வந்தவனே தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, அவங்க கழுத்துல போட்டிருந்த மணி மாலையை காணும். அது அவங்க சகோதரிகள் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து போட்டிருப்பாங்க. சரி, அதை காணமே திரும்ப நம்ம போன இடத்துல போய் தேடி பார்த்து எடுத்துட்டு வருவோம்னு போவாங்க. அவங்க தேடி பார்க்கறதுக்காக போன கேப்ல இங்க சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும் கிளம்பிடுவாங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த பல்லாக்க வந்து 2-3 சஹாபாக்கள் சேர்ந்து தூக்குறனால உள்ள ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு தூக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க உடல் மெலிந்தவர்களாகவும் பருமன் குறைந்தவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சிறிய வயது தானே, அதனால அவ்வளோ வெயிட் இல்லை, அதனால இருக்காங்கன்னு நினச்சி எடுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மணி மாலையை எடுத்துட்டு வந்து பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அவங்களுக்கும் இருந்த அந்த டயர்ட்ல அங்கிருந்து ஒரு பாறை மேல படுத்து உறங்கிடுறாங்க. எல்லா சஹாபாக்களும் போயிடுறாங்க. பார்த்தா திடீர்னு ஒரு சஹாபி மட்டும் வராங்க, சஃப்வான் இப்னு முஅத்தப் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. இவங்க எப்பயுமே போர்ல பின்னாடி தான் இருப்பாங்க, ஏன்னா இவங்களுக்கு அதிகம் தூங்குற பழக்கம் இருக்கு. இவங்க பின்னாடி வந்து எல்லாத்தையும் சரி பார்க்கறாங்க, எல்லாரும் வந்துட்டாங்களா இல்லை நம்ம ஏதோ பொருட்களை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சரி செய்யறதுக்காக வந்து பார்க்க வரும்போது ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்துறாங்க. இங்க எப்படி இது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவின்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஃபர்தாவுடைய சட்டம் வரத்துக்கு முன்னாடி சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்துருக்காங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க, இது நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாச்சே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை தவிர வேறு எதையுமே சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு பேசல. உடனே ஆயிஷா திடுக்கிட்டு எந்திரிச்சிட்டு அந்த இடத்துல சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒட்டகத்து மேல ஐஷா ரலியல்லாஹு ஒட்டகத்தை படுக்க வைக்கிறாங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த ஒட்டகத்தில் ஏறி உட்கார்றாங்க. சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த ஒட்டகத்தை பிடிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய சமூகம் கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்த நயவாஞ்சகர்களா இருக்கட்டும் ஒரு கதையை கட்டுறாங்க. அவங்களுக்கு தோன்ற எல்லா கதைகளையும் கட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த நயவஞ்சகர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. என்ன சொல்றாங்கன்னா, சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நாளா வஹி வரது நிறுத்தப்பட்டுருச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பிரியறத பத்தி தன்னோட தோழர்கள் கிட்ட வந்து ஆலோசனை செய்யறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவை பிரிஞ்சுட்டு வேற ஒருவரை திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி மறைமுகமா சொல்றாங்க. ஆனா உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில சஹாபாக்கள்லாம் வந்து ஆயிஷா அதாவது அந்த இணை வைப்பாங்க காஃபிர்களை செய்தியை கேட்காதீங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள விட்டு பிரிஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சம்பவம் நடக்கிறப்ப 1 மாசம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு உடம்பு நிலை சரியில்லை. அவங்க வீட்டிலே தான் இருக்காங்க, கடும் காய்ச்சல். எப்பவுமே உடம்பு சரியில்லை, ரசூலுல்லாஹ் வந்து எப்பவுமே அரவணைச்சு ரொம்ப பாதுகாப்பா அரவணைச்சிட்டே இருப்பாங்க. அந்த அரவணைப்பும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுக்கு கிடைக்கல. கொஞ்சம் உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் தன்னுடைய தோழி உம்மு மிஸ்தஹோட சேர்ந்து தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக வெளியில வராங்க. அப்போ உம்மு மிஸ்தஹுக்கு ஒரு குழப்பம், ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு இன்ன வரைக்கும் அந்த செய்தி தெரியாது, தன்னை பற்றி தப்பா ஊர்ல பேசிக்கிறாங்கன்னு. ஆனாலும் இவங்கள அந்த தப்பா பேசிக்கிறதுக்கான காரணம் தன்னுடைய மகனும் ஒருத்தன்றதை நம்ம எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்றதுன்னு உம்மு மிஸ்தஹுக்கு ரொம்ப குழப்பமாகிட்டே வருது. அப்படி அவங்க குழப்பத்திலே வரும்போது யதார்த்தமா அவங்களுடைய ஆடை வந்து பட்டு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தனா அவங்க தன்னுடைய மகனை திட்டுறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க, உம்மு மிஸ்தஹே நீ விழுந்ததுக்கு ஏன் உன் மகனை திட்டுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உம்மு மிஸ்தக் ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்லிடுறாங்க,
இந்த மாதிரிலாம் உங்களை பற்றி தப்பாக பேசிக்கிறாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்குறாங்க. தன்னுடைய தாய் வீட்டுக்கு போய் நான் உண்மை நிலவரம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹும் அனுமதி கொடுக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு உண்மையான நிலவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அழுகிறாங்க. 2 இரவு 1 பகல் ஃபுல்லாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுகையிலே கழிக்கிறாங்க. இதை கேட்டனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்துட்டு சொல்கிறாங்க, ஆயிஷாவே நீங்கள் நிரபராதி, நீங்கள் தப்பு செய்யலைன்னு அல்லாஹ் உங்களை உண்மைப்படுத்துவான். நீங்கள் தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா அல்லாஹ் கிட்ட பாவம் அனுப்பி கேளுங்க. தன்னோட அடியார்களில் யாராவது பாவம் செஞ்சால் பாவம் அனுப்பி கேட்கும்போது அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சொன்னோடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தப்பு செய்யலை, நான் தப்பு செய்யலைன்னு சொல்லுங்கும் போது எல்லாருக்கும் ஒரே குழப்பம், எது உண்மை என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எனக்கு என்ன நிலைமைங்கிறது புரியுது. நீங்கள் 1க்கு 4-5 வாட்டி அந்த செய்திகளை உங்கள் காதால் கேட்கும் போது அது உண்மைன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. அதனால் எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னே தெரியலை. எனக்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவன், அவன் என்னை உண்மைப்படுத்துவான். நான் தப்பு செய்யலைன்னு சொன்னாலும் நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்க. நான் தப்பு செஞ்சேன், நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொன்னாதான் நீங்கள் வந்து ஏற்றுக்குவீங்க. ஆனால் அப்படி சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் நிரபராதி, அல்லாஹ் என்னை உண்மைப்படுத்துவான்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை தான் இப்போ நானும் சொல்லணும். இந்த விஷயத்த நான் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் அல்லாஹ் கிட்ட வந்து உதவி தேடுறேன், ஒரு என்ன வார்த்தைகளை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு அவங்க முகம் திருப்பி ஒரு பக்கமாக சாய்ந்து படுத்துருவாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹியை இறக்குவான். அந்த வஹி இறக்கி முடித்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பாங்க. சிரித்து சொல்லுவாங்க, ஆயிஷாவே அல்லாஹ் உன்னை உண்மைப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுவாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தாயார், ஆயிஷாவே உன்னை உங்கள் கணவர்கிட்ட போன்னு சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட போக மாட்டேன், அல்லாஹை தவிர வேறு யாரையும் புகழவும் மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா, தான் நிரபராதி அந்த ஒரு விஷயத்துக்காகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மேலே வந்து அதிக பிரியம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்காகவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொன்னாங்க. இதுக்கு அடுத்து அந்த 1 மாதத்துக்கு பிறகு இந்த விஷயம் மதீனா ஃபுல்லாக இருந்து இந்த பேச்சு வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. இதை பற்றி யாருமே பேசிக்கல. ஆனால் இந்த விஷயத்துக்கு அப்புறம் இதை பரப்புனாங்கல்ல, 3 பேர் பரப்புனாங்க. 3 பேருக்கும் 80 கசையடிகள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இதுக்கு முக்கிய காரணமாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு எந்த கசையடியும் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கப்படலை. ஏன்னா இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தவங்க பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த உலகத்தில் தண்டனை கிடைச்சா மறுமையில் அதற்கான தண்டனை இல்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக இருக்கலாம், இல்லைனா முன்னாடி ஒரு விஷயத்துக்காக ரசூலை கொலை செய்ய வேண்டான்னு தடுத்தாங்க இல்லையா, அந்த ரீசனுக்காக இருக்கலாம். ஆனால் இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உபை இருக்கான் இல்லையா, அந்த உபை அவனோட கூட்டத்தினர் அவனை அடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் எந்த விஷயம் சொன்னாலும் அதை கேட்காம அவனை கண்டிச்சு நீ சொல்லக்கூடாதுன்னு உட்கார வச்சிட்டாங்க. அந்த இடத்துல அவனுக்கு ரொம்ப இழிவான நிலையை வந்து அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். இதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்றாங்க, உமரை பார்த்தீங்களா, முன்னாடி நான் உபய கொலை செஞ்சிருந்தா அவனுடைய கூட்டம் என்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, என் மேலே கோபப்பட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நான் போய் அவங்க கூட்டத்துக்கிட்ட உபய கொலை செய்யுங்கன்னு சொன்னாலே அவங்களே தாராளமாக கொலை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொன்னவனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய வார்த்தையை விட ரசூலுல்லாஹுடைய வார்த்தை மிக நேர்த்தியானது, உண்மையானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க அந்த போர் முடிஞ்சு மதீனாக்கு வராங்கல்ல, எந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மேல பிரியம் வச்சிருந்தாங்கன்னா, அப்துல்லாஹ் இப்னு உபையோடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க மிகப்பெரிய சஹாபாக்கள்ல ஒருத்தவங்களா இருந்தாங்க. இவங்க மதீனாவுடைய வாசல்லையே கூர்மையான வாளை வச்சுட்டு நிற்கிறாங்க. அவங்களோட தந்தை உபையை பார்த்து சொல்றாங்க, நீ இங்கேயே நில்லு.
ரசூலுல்லாஹ் உனக்கு அனுமதி கொடுத்தாதான் நான் உன்னை மதீனாக்குள்ளேயே விடுவேன். நிச்சயமா நீ தான் இழிவானவன், ரசூலுல்லாஹ் தான் உனக்கு கண்ணியமானவங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு வந்து விடுறாங்க. அப்ப அப்துல்லாஹ் அன்ஹு வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க உபைய கொலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கட்டளை இடுங்க, நான் என் கையால் அவனை கொலை செய்யறேன்னு சொல்றாங்க. யார? தன்னுடைய தந்தையை கொலை செய்யறேன். இப்போ ரசூலுல்லாஹ் மேல எவ்வளோ ஒரு முஹப்பத் பிரியம் இருந்தா தந்தைன்னு கூட பார்க்காம நீ கொலை செய்யணும் என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு நீங்க தான் முக்கியம், உங்களோட கண்ணியம் தான் முக்கியம்னு சொல்லி அவ்வளோ ஒரு முஹப்பத்தோட ரசூலுல்லாவோட இருந்திருப்பாங்க. இவ்வளவு சோதனைகளின் குழப்பமான காலகட்டத்திலையும் எப்படி சஹாபாக்களும் சஹாபி பெண்மணிகளும் தன்னுடைய ஈமான்ல உறுதியா இருந்தார்களோ அதே போல நாமும் நம்முடைய ஈமான்ல உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.